கர்த்தர் உங்க கூடவே தான் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மகனே மகளே, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எதற்காக? நீ பராக்கிரமான காரியங்களை செய்யத்தக்கதாக. நீ உன்னை பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்லுவாயாக. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பலவீனன் என்று சொல்லக்கூடாது, பலவான்கள் என்று சொல்ல வேண்டுமா? அல்லேலூயா. நீங்கள் பலவீனன் என்று சொல்ல 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 யார் நம்மை வீழ்த்த நினைப்பார்கள் என்றால், சத்துருவானவன், பிசாசானவன் நம்மை வீழ்த்த நினைப்பான். அவனிடத்துல எப்பொழுதும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும், நான் பலசாலி, நான் பலவான். அல்லேலூயா. நீங்கள் பலவான் என்று அறிக்கை செய்ய வேண்டும். பலவீனங்களாகிய வியாதிகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், அசதிகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம். எது இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் பலவீனன் என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பலவான்கள் என்று சொல்லுங்கள் என்று மல்கியாவிலே நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறது பிரகாரமாக, தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லுகிறது போல நீங்களும் நானும் பலவான் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை, கர்த்தருக்கு நன்றி பலிகளை நாம் அவருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவருக்கு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா.